மதுரை அருகே மாசி மாதத்தையொட்டி முனியாண்டி கோவில் பிரியாணி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் 2500 கிலோ அரிசியில் அண்டாவாக அசைவ பிரியாணி தயார் செய்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. இது குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள வடக்கம்பட்டி கிராமத்தில் வீற்றிருக்கிறார் ஸ்ரீ முனியாண்டி சுவாமி. முழு உருவ சிலை உள்ள ஒரே கோவில் இதுதான். இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் உள்ள முனியாண்டி விலாஸ் உரிமையாளர்களால் கொண்டாடப்படும் திருவிழா இத்திருவிழா. ஒவ்வொரு ஆண்டும் தை மற்றும் மாசி மாதங்களில் 2வது வெள்ளிக்கிழமைகள் என இருமுறை திருவிழா நடைபெறும். இதில் தை மாதம் 2வது வெள்ளிக்கிழமை ஒரு சமுதாயத்தினரும், மாசி மாதம் 2வது வெள்ளிக்கிழமை ஒரு சமுதாயத்தினரும் கொண்டாடுவர். 89வது ஆண்டாக நடைபெறும் இந்த விழாவிற்கு பக்தர்கள் ஒரு வாரம் காப்பு கட்டி விரதம் மேற்கொள்வர். இந்நிலையில் காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் வெள்ளிக்கிழமை காலை பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து பக்தர்கள் எடுத்து வரும் பாலை கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் செய்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். மாலை நடைபெற்ற விழாவில் கோவில் நிலைமாலையுடன் பக்தர்கள் அனைவரும் தங்களது இல்லங்களிலிருந்து எடுத்து வந்த தேங்காய், பழம், பூத்தட்டுகளை தலையில் சுமந்தபடி இளைஞர்களின் ஆட்டம் பாட்டம் குத்தாட்டத்துடன் ஊர்வலமாக வந்து நிலைமாலையை கோவிலில் வைத்து சுவாமிக்கு தேங்காய் உடைத்து சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கு தமிழகம், ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட பல இடங்களில் ஸ்ரீ முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் நடத்தி வருபவர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவின் நிறைவாக வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய 200 ஆடுகள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட சேவல் மற்றும் கோழிகள் ஸ்ரீ முனியாண்டி சுவாமிக்கு பலியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2500 கிலோ சீரக சம்பா அரிசியில் ஆடு மற்றும் கோழி இறைச்சிகளை கூட்டி ஆவி பறக்க கமகமக்கும் அசைவ பிரியாணி 20க்கும் மேற்பட்ட அண்டாக்களில் தயார் செய்யப்பட்டது. அதிகாலை 5 மணிக்கு கோவிலில் உள்ள கருப்பசாமிக்கு பிரியாணி படைக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து முனியாண்டி சுவாமிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்ற பின்னர் பக்தர்களுக்கு அசைவ பிரியாணி அன்னதானமாக வழங்கப்பட்டது. இந்த அன்னதானத்தில் வடக்கம்பட்டி, கள்ளிக்குடி, வில்லூர், அகத்தாப்பட்டி, புளியம்பட்டி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமத்தினர் சிறுவர் முதல் பெரியவர் வரை ஆயிரக்கணக்கானோர் விடிய வரிசையில் காத்திருந்து பிரியாணி பிரசாதத்தை பெற்று சென்றனர். இந்த விழாவின் போது பெண் பார்க்கும் படலமும், பெண் பார்த்து பிடித்து போனவர்கள் மாசி மாதத்திலேயே திருமணமும் நடத்தியதும் உண்டு என பக்தர்கள் தெரிவித்தனர்.